ஆண்டவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. திரு உருவத்தை தோளில் சுமந்து புகழ்பாக்கள் பாடி பக்தி நிறைந்த உள்ளத்துடன் கோவிலுக்குள் நுழைந்த நாம், இறை வார்த்தை நம் வாழ்விற்கு வழிகாட்டுகின்றது என்பதன் அடையாளமாக இறை வார்த்தையையும் இறைவேண்டல் செய்ய உதவும் ஜெபமாலையையும் அனைவரையும் அன்பு செய்கின்றோம் என்பதை குறிக்கும் வகையில் ரோஜா மலரையும் இரு கரங்களில் ஏந்தி வான தூதர்கள் துதிபாட புனிதர்கள் முன் செல்ல இறைமக்களாகிய நாம் வருகை பாடல் பாடி கல்வாரி பலியை நிறைவேற்றும் அருள் பணியாளர்களை திருப்பீடம் நோக்கி அழைத்துச் செல்வோம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளால் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளால் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு கனிவு கொண்ட இறைகுலம் வளர்ப்போம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரோடு பெண்களும் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, வேண்டுதல் என்ற ஊட்டச்சத்து என்ற மைய கருத்தில் நம் பங்கு திருவிழாவின் 5ஆம் நாளில் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வருகை புரிந்துள்ள அருள் பணியாளர்களையும் இறை மக்களையும் ஆரோக்கிய அன்னை அன்பியம், வியாகுல அன்னை அன்பியம், பாடகர் குழு, அமலவை அருட் சகோதரிகள், லூயிஸ் லெவேல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் திம்மாப்பட்டி
இக்கிராம மக்கள் சார்பாக வரவேற்கிறோம். வேண்டுதல் என்பது கடவுளின் கைகளில் நம்மை ஒப்படைத்துவிட்டு அவருடைய திருவுளம் நிறைவேற காத்திருப்பது என்பார் அன்னை தெரசா. உண்மைதான். கடவுளின் திருவுளம் நிறைவேற நாம் மன்றாடினால் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்பது உறுதி. இறை வேண்டுதல் என்பது ஒரு உறவு. அதற்கு வார்த்தைகள் தேவையில்லை. மௌனம் கூட இறை வேண்டுதல் தான். நம் உள்ளத்தின் உள்ளறைகள் இருக்கின்ற இறைவனோடு நாம் ஏற்படுத்தும் உறவே இறை வேண்டல். இறை வேண்டுதல் கடவுளுக்கு தேவை என்பதல்ல, அது நமக்கு தேவை. இதுதான் கடவுளின் உடனிருப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இறை வேண்டல் என்பது கடவுளை திருப்திப்படுத்துவதல்ல, கடவுளின் கருணையை சுவைப்பது என்பதை உணர்ந்து இறைவேண்டல்தான் நம் கிறிஸ்துவ வாழ்வின் முதல் அடையாளம் என்பதை உள்வாங்கி கிறிஸ்துவில் வேரூன்ற ஊட்டச்சத்தாய் அமையும் இறைவேண்டலின் உன்னத அடையாளமான இத்திருப்பலியில் இணைவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கருவில் பிறக்கும் குழந்தை வளர்வதற்கு ஊட்டச்சத்து தாய்ப்பால். நம்பிக்கையில் வளருகின்ற நமக்கு ஊட்டச்சத்தாக இருப்பது நாம் செய்கின்ற இறை வேண்டல். ஆன்மாவை நாம் திடப்படுத்த அனுதினம் நாம் எழுப்புகின்ற இறை வேண்டல் நமக்கு உறுதியளிக்கிறது. நம்முடைய வாழ்வுக்கு சுவாசம் எப்படி தேவையோ அதுபோல நம்முடைய ஆன்மாவுக்கு இறை வேண்டல் அவசியம் என்று புனித பியோ எடுத்துச் சொல்லுவார். ஆகவே இறைவனை ஆராதிக்க, அவரை புகழ்படுத்த, அவரை புகழ்ந்தேத்த, அவரது மன்றாட்டை நாம் நமது மன்றாட்டை எழுப்பி அவரது ஆசியை பெற்றிட எப்போதும் நமக்கு உதவுகின்ற இந்த ஜெப வாழ்வை நாம் தவறவிட்ட தருணங்களுக்காக இவ்வேளையில் மனம் வருந்துவோம். நமது ஆன்மாவுக்கு ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்த இறை வேண்டலில் இணைந்து இறைவனை புகழ தவறிய நேரங்களுக்காக இவ்வேளையில் மனம் வருந்துவோம். நமது ஆன்மாவை திடப்படுத்துகின்ற இந்த ஊட்டச்சத்தை அனுதினமும் நாம் பெற்றுக்கொள்ள, நமதாக்கிக் கொள்ள தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். எப்போதும் இறை வேண்டலின் வழியாக நம் ஆற்றல் பெற்றிட அருள் வேண்டுவோம். இத்தூய மறை நிகழ்வை ஆண்டவருக்கு உகந்த பலியாக நம் தகுதியோடு கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், நமது பலவீனங்கள், நமது குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைந்து மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குறைகள், குற்றங்கள், பாவ பலவீனங்கள் அனைத்தையும் அகற்றி நம்மையெல்லாம் தூய்மையாக்கி இறை ஆட்சியின் நிறை மகிழ்ச்சிக்குரிய மக்களாக நம்மை வளர வாழச் செய்வாராக. இரக்கமாயிரும்
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மரங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாக, உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை குறித்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியை கொடுத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அதிகம் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, தீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் நாட்டை கருளி. தந்தையின் மகன் தம்பியில் இருப்பவரே, தீயம் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவனே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்திருந்த உம்மை வேண்டுகின்றோம். உமது திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நிறங்களை அழைத்துச் செல்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கின்றேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள்.
இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணியுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணியுடன் எடுத்துக்கூற எனக்காக மன்றாடுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளி தருளும். கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய் தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நண்பனாக என்னை தேடி என் குரலுக்கு செவி கொடுத்தீ. என்னை தேடி என் குரலுக்கு செவி கொடுத்தீ. மேலான மகிழ்ச்சியை அளித்து என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீ. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில்
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தன்னிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய பாதுகாவலி ஜெபமாலை அன்னைக்கு புகழ் சாற்றும் விதமாக, இறை அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் விதமாக நம்மை நாமே தயாரிக்க இந்த நவ நாட்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மிகவும் பெருமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது. திருப்பலிக்கு முன்பாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்து திரு ஜெபமாலை ஜெபித்து பவனியிலே பங்கெடுத்து திருப்பலியிலே பங்கெடுக்க முனைந்திருக்கிறோம். உங்களுடைய பக்தியை, உங்களுடைய ஆர்வத்தை மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கைதட்டி நம்மை நாமே வாழ்த்திக் கொள்வோம். நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நவ நாட்களிலே அதற்கு ஏதுவான மைய சிந்தனைகளை நமக்கு தயாரித்து தந்தையர்களை அழைத்து அவர்களோடு இணைந்து சிந்திக்க நம்முடைய அருள் பணியாளர்கள் நமக்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களையும் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு இந்த திருப்பலியினுடைய மைய பொருளாக கொடுக்கப்பட்டிருப்பது என்னது? கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதோ? மைய கருத்து என்னது? வேண்டல்
வேண்டுதல் என்ற ஊட்டச்சத்து. இந்த மைய கருத்திலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். நமக்கு அருமையானதொரு முன்னுரை கொடுக்கப்பட்டது. இந்த மறையுரைக்கு ஒரு தொடக்கமாக தந்தை அவர்களும் நமக்கு ஊட்டச்சத்தாக இருப்பது, நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு ஊட்டம் தருவது, நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்துவது இந்த இறை வேண்டலாயிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நீங்க உண்மையிலேயே முன்னுரையை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வேண்டல், வேண்டுதல் அல்லது இறை வேண்டல் அப்படின்னா என்னது? இறைவனோடு உரையாடுவது. 3 கருத்து சொன்னாங்க. வாழ்த்துக்கள். இறைவனோடு நாம் உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் ஒன்றிப்பதற்கும் உறுதுணையாயிருப்பது இந்த இறை வேண்டல். நாம் இறைவனோடு உரையாடுவதற்கு வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். இறைவனோடு உறவாடுவதற்கு அமைதியிலே அவர் பேசுவதை கேட்கிறோம். உணர்வு பூர்வமான ஒரு ஒன்றிப்பை நாம் அங்கே பார்க்கிறோம். அதையும் தாண்டி வார்த்தைகள் இல்லாமல், உணர்வுகள் இல்லாமல் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பது அது உன்னதமான நிலை. இந்த 3 நிலைகளை இறைவேண்டல், தியானம், ஆழ்நிலை தியானம் என்று நமக்கு வகைப்படுத்தி சொல்லுகிறார்கள். பல நேரங்களில் நாம் இந்த முதல் நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இறைவனோடு உரையாடுவதற்கு நாம் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவை ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு துன்பத்தை சந்திக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஒரு தேவை இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு இழப்பை சந்திக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஓடி வந்து ஆண்டவரோடு நாம் பேசி அவர் தருகின்ற ஆறுதலை பெற விரும்புகிறோம். அதை தாண்டி உணர்வு பூர்வமாக ஆண்டவரோடு இருப்பதற்கு, அவர் பேசுவதை கேட்பதற்கு நாம் பழகி கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி ஆழ்நிலை தியானத்திற்குள் நாம் செல்வதற்கு சிறப்பான பயிற்சிகள் தேவைப்படுகிறது. இந்த இறை வேண்டல் 3 விதமான அல்லது 3 விதமாக இருக்கிறது. ஒன்று தனி வேண்டல், குடும்ப வேண்டல், திரு அவையோடு வேண்டல். பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த திரு அவையோடு சேர்ந்து வேண்டுவதிலே கண்ணும் கருத்துமாயிருக்கிறோம். வாரத்திற்கு ஒரு முறை ஆலயம் வந்து திருப்பலியிலே பங்கெடுத்து அந்த திரு சமூகத்தோடு நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். அந்த பழக்கத்தை நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம். குடும்பமாக ஜெபிக்கின்ற அந்த பழக்கம் இன்னும் நமக்குள் வளர வேண்டியிருக்கிறது. முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தனி ஜெபம் என்பது மிக மிக அடிப்படையாய் இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் ஆண்டவரோடு உரையாட வேண்டும். நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவை ஆழப்படுத்த வேண்டும். இந்த தனி ஜெபத்திற்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே காட்டியிருக்கிறார். எல்லா சமயங்களிலும் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று, கருக்களோடு சென்று தந்தையோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். இரவு முழுவதும் அவர் ஆண்டவரோடு தனித்திருந்தார் என்றெல்லாம் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு காட்டிய வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது மட்டுமே நாம் இறை அருளை, இறை ஆசிரை, இறை அமைதியை முழுமையாய் பெற முடியும்.
தனி மனித அல்லது தனி ஜெபத்திற்கு நாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதையும் இந்த நாளிலே யோசித்து பார்க்க வேண்டும். குடும்பமாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது கோடி நன்மைகள் கிடைக்கும் என நாம் அறிந்திருக்கிறோம். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் ஒரு நாளும் குலைந்து போகாது என்பதை நாம் அனுபவித்திருக்கிறோம். எனவே நாம் தனி ஜெபத்திற்கும் குடும்ப ஜெபத்திற்கும் திருஅவையோடு இணைந்து ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை முதன்மைப்படுத்த வேண்டும். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய மனதிலே தோன்றும். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? தந்தை அவர்கள் முதலில் வாசிக்கப்பட்ட முன்னுரையிலும் சொல்லப்பட்டது, தந்தை அவர்களும் சொன்னார்கள், ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய முதல் அடையாளமாயிருக்கிறது என்று. ஜெபம் கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்தின் மூச்சாயிருக்கிறது என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்கள். உயிர் மூச்சாய் இருக்கிற இந்த இறை வேண்டல், மூச்சு இல்லைன்னா நமக்கு உயிர் இல்லை, ஜெபம் இல்லை என்றால் நமக்கு கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி, மறை போதனை இப்படித்தான் சொல்லுகிறது, ஜெபிக்க தெரியாதவர்கள், ஜெபிக்காதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. யாருக்கெல்லாம் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இல்லை, அவர்கள் அன்பு செய்ய தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு அடையாளம் தரக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்றால் ஜெபிக்கக்கூடியவர்கள். இந்த அடையாளத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த அடையாளம் நமக்குள் இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக நம்மை நாமே மாற்றிக் கொள்கிறோம். புனித ஜான் மரிய வியானி குருக்களுடைய பாதுகாவலர் இப்படித்தான் சொல்லுகிறான், ஜெபிக்காதவர் வாழ்க்கைக்கு அடிப்படையாய் இருக்கக்கூடிய, இன்றியமையாய் இருக்கக்கூடியவற்றை இழந்து விடுகிறார் என்று சொல்லி. ஜெபம் இல்லை என்றால் நமக்கு எந்த விதமான அருளும் இல்லை என்பதை புனித பௌஸ்தீனா சொல்லுகிறார்கள். நமக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஜெபத்தின் வழியாகத்தான் வருகிறது. எனவே நாம் ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். ஜெபம் நம்முடைய ஆன்மீக வாழ்வினுடைய ஊட்டச்சத்தாய் இருக்கிறது என்று நம்முடைய தந்தை அவர்கள் சொன்னார்கள். ஜான் கிறிஸ்தோசம், புனித ஜான் கிறிஸ்தோசம் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜெபம்தான் நம்முடைய ஆன்மாவுக்கு விளக்காக இருக்கிறது. நம்முடைய ஆன்மீக வாழ்வை வழிநடத்தக்கூடியதாய் இருப்பது இந்த ஜெபம். எனவே ஜெபிக்காமல் நாம் இருக்க முடியாது, நம்முடைய வாழ்வை பாதுகாக்க முடியாது, நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் முன்னேற முடியாது என்பதை தன்னுடைய வாழ்வின் அனுபவமாய் புனித ஜான் கிறிஸ்தோசம் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய மதிப்பு எதில் அடங்கி இருக்கிறது என்றால், அவன் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறானோ அந்த அளவுக்குத்தான் அவனுடைய மதிப்பு இருக்கிறது என்பதை புனித லூயிஜி ஒரேனே சொல்லுகிறார். நாம் மதிப்பு மிக்கவர்களாய், மரியாதைக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அளவுகோலாய் இருப்பது நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது. விவேகானந்தரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், துடிப்புள்ள 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று. ஆனால் புனித வின்சென்ட் டி பால் அண்மையிலே நாம் விழா கொண்டாடினோம். அவர் சொல்லுகிறார், ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை எனக்கு கொடுங்கள், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாய் அவன் இருப்பான் என்று சொல்லுகிறான்.
அப்படி என்றால் புனித பவுலடியார் சொல்வார் அல்லவா, எனக்குள் இருக்கும் ஆண்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அத்தகைய விசுவாசத்தை அறிக்கையிடக்கூடியவனாய், விசுவாசத்தை வாழக்கூடியவனாய் எவனொருவன் ஜெபிக்கிறான் அவன் இருப்பான் என்று வின்சென்ட் டி பால் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திரு தந்தை அடுத்த ஆண்டை என்ன ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க? எதுக்கு? என்ன யூபிலி? வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு 2025வது இயேசுவினுடைய பிறப்பு விழா என்று சொல்லி அதை யூபிலியாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் அதை நோக்கி எதிர்நோக்கும் திரு பயணிகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் வெற்றி பெற வேண்டும், இந்த யூபிலி சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலே திருத்தந்தை இந்த ஆண்டை இறை வேண்டலின் ஆண்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திரு அவையின் மறைப்பணிக்கு இதயமாயிருப்பது இறைவேண்டல். விண்ணக தந்தையோடு நாம் உரையாடலில் நுழைய ஜெபம் ஒரு திறவுகோலாயிருக்கிறது. நற்செய்தியிலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் எடுத்து வாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் இயேசு நம்மோடு பேசுவதை நாம் கேட்க முடிகிறது. அவரோடு நாம் பேசுவதும் அவர் பேசுவதை கேட்பதும் தான் இந்த இறை வேண்டல். ஜெபத்தின் வழியே நாம் நம் இதயங்களையும் நம்மை சூழ்ந்திருக்கிற யதார்த்தங்களையும் நம்மால் மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவோடு நாம் கொண்டும் தனிப்பட்ட உறவு இறை வார்த்தையாலும் இறை வேண்டல் வாழ்வாலும் ஊட்டம் பெறுகிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இறை வேண்டலில் ஈடுபட வேண்டும், அதை உன்னதமாக நாம் கொண்டாட வேண்டும் என திருத்தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். சரி, ஜெபிப்பவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட அருள் நிலையை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே பீடத்தின் முன்பாக பழைய ஏற்பாட்டிலே ஜெபித்தவர்கள் பெற்றுக்கொண்ட ஜெபித்து பலன் பெற்றவர்களையும் புதிய ஏற்பாட்டிலே ஜெபித்து பலன் பெற்றவர்களையும் நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். இன்னும் புனிதர்களுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா புனிதர்களுமே ஜெபத்தை தான் தங்களுடைய ஆயுதமாக கொண்டிருந்தார்கள். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்கள் புனித நிலையை அடைந்தார்கள். அவர்களைப் போல நாமும் புனித நிலையை அடைய வேண்டும் என்றால், ஆண்டவரோடு ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்றால், இந்த இறை வேண்டல் ஒன்றே வழியாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதை நாம் வாழ்வாக்க வேண்டும். ஜெபிப்பதன் வழியாக அன்னை தெரசாவினுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் சொல்லுவார், நான் செய்கின்ற பணிக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் இந்த ஆண்டவரிடமிருந்தே பெற்றுக் கொள்ளுகிறேன். அவர் முன்னால் அமர்ந்திருக்கிற அந்த ஜெப நேரத்தில் தான் நான் இதை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு புனிதரும் ஜெபத்தை எப்படி பார்த்தார்கள் என்று ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொன்னேன். புனிதர்கள் அவர்கள் புனிதர்கள் ஆனதால் இப்படி பேசுகிறார்கள், அல்லது இறை அருளை நிரம்ப பெற்றிருந்ததால் இப்படி பேசுகிறார்கள். உண்மையிலேயே ஜெபத்தின் வழியாய் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறதா என்ற கேள்வி நம் மனதில் எழுவது இயற்கையே. 2008ஆம் ஆண்டு பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இந்த ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் மத்தியிலே ஒரு ஆய்வு எடுத்தார்கள். 2 குழுக்களாக பிரித்து ஒரு சாரார் இந்த மிஷனரி ஸ்கூல்ஸ் என்று சொல்லப்படுகிற குருக்கள் கன்னியர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் படிப்பவர்கள், இன்னொரு சாரார் அதற்கு சம்பந்தமில்லை அரசு நடத்தக்கூடிய அந்த பள்ளிகளிலே படிக்கக்கூடியவர்கள். இருவரும் இரு குழுக்களினுடைய மனநிலையை படித்தார்கள், அவர்களுடைய மனதிடத்தை படித்தார்கள், அவர்களுடைய நல் வாழ்வை பார்த்தார்கள். இந்த படிப்பினுடைய இறுதியிலே அவர்கள் கண்டுபிடித்தது,
எந்த மாணவர்கள் ஜெப பின்னணியோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியம் மிக அதிக அளவிலே உயர்வாக இருந்தது. அவர்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் மிக அதிகமாக இருந்தது. அவர்களுடைய மாரல் லைஃப் ரொம்ப பாராட்டுதற்குரியதாக இருந்தது. அவர்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள் குறைவாயிருந்தார்கள். அதே சமயத்தில் இவர்களுக்கு இணையாயிருந்த மற்றொரு குழுவை பார்க்கின்ற பொழுது இது எல்லாவற்றிலுமே அவர்கள் குறைபாடை கண்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த ஜெப பின்னணியோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட அந்த பின்னணியோடு இருப்பவர்கள் நலமோடும் வளமோடும் இருப்பதையும், அந்த பின்னணி இல்லாதவர்கள் சற்று குறைவாக இருப்பதையும் அங்கே கண்டுபிடித்தார்கள். அது மட்டுமல்ல, பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியிலும், கொலம்பியா யூனிவர்சிட்டியிலும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலும் எடுக்கப்பட்ட ஒரு சில தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நாம் ஜெபிப்பதன் வழியாக நமக்கு கிடைக்கின்ற நலன்கள் ரொம்ப ஆன்மீக நலன்கள் மட்டுமல்ல, நம்முடைய உடல் சார்ந்த நலன்கள் என்னென்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி இந்த மாணவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது மன ஆரோக்கியத்தோடு இருந்தார்களோ அதையும் இந்த தரவுகள் வெளிப்படுத்துகிறது. ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கிற ஸ்ட்ரெஸ், பிரஷர், டிப்ரெஷன் இது எல்லாவற்றிலும் இருந்தும் அவர்கள் எளிதாக வெளிவர முடிகிறது என்பதை பார்த்தார்கள். இந்த ஆய்வு மருத்துவமனைகளில், முதியோர் இல்லங்களில், சாதாரணமாக வாழ்ந்த மக்கள் நடுவில் மேற்கொள்ளப்பட்டது. ஜெபிப்பவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அதிகமாயிருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு ADD என்று சொல்லுவார்கள், அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த டிஸார்டர் இருக்கு. என்ன அப்படின்னா, யாரும் என்னைய பார்க்க மாட்டாங்க, கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தனிமையில் இருப்பவர்கள். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இறை நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குறைபாடு இல்லை என்று ஆய்வு வெளிப்படுத்தி இருக்கிறது. யாரெல்லாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். ஒரே மாதிரியான வாழ்க்கை சூழலில் வாழ்கிறார்கள். ஆனால் இறை வேண்டலோடு ஜெபிக்கக்கூடியவர்கள் நீண்ட ஆயுளையும் மற்றவர்களுக்கு குறைவான ஆயுளும் இருப்பதை இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது. இந்த தீர்க்க முடியாத நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையில் இருப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள், இவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறது என்றால் அவர்கள் இந்த வழிகளை எல்லாம் எளிதாக தாங்கிக் கொள்கிறார்களாம். ஆனால் இந்த கடவுள் பக்தி இல்லாதவர்கள், ஜெபிக்கின்ற பழக்கம் இல்லாதவர்கள் இதில் மிக அதிகமாக துன்புறுகிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு சுய மரியாதை அதிகமாயிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம், எனக்காக ஒருவர் இருக்கிறார், என்னுடைய தேவைகளை, என்னுடைய துன்பங்களை, என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை விட பெரியவராயிருக்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலானவராயிருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இந்த ஒரு செல்ஃப் எஸ்டீமை உயர்வாக காட்டுகிறது. நம்மத்திலும் நாம் பார்க்கலாம், நாம் நம்முடைய சுய மரியாதைகளை வெவ்வேறு காரியங்களில் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான இந்த சுய மரியாதை என்பது நாம் ஜெபிக்கின்ற பொழுது, கடவுள் பக்தியோடு இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நாம் ஒரு உதவியை ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது, ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நமக்குள் இருக்கிற அந்த ஆணவம் அழிந்து போகிறது. காரணம், யார்கிட்டயாவது உதவி கேட்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாம நம்மளே கொஞ்சம் ஹம்புலா, கொஞ்சம் தாழ்ச்சியோட வச்சுக்கிடுவோம். இப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு போய் உதவி கேட்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. இதே போன்று நாம் ஆண்டவரிடம் அன்றாடுகின்ற பொழுது தாழ்ச்சி நமக்குள்
பெருகுகிறது. தான் என்ற அகந்தையும் ஆணவமும் அடியோடு அழிந்து போகிறது. நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் அல்லது நான் இதை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்குள் நம்மை ஆட்டி படைக்கிற அந்த ஆணவத்தில் இருந்து நாம் கீழே இறங்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். இதையும் இந்த ஆய்வு வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு இதய நோயாளிகள் நிறைய இருக்கிறோம். யாருக்கு எப்ப என்ன வரும்னு சொல்லி தெரியாது இல்லையா? நமக்கு இதய துடிப்பு அல்லது இரத்த துடிப்பு அதிகமாக இருக்கிறது, இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் பலர் குறைபட்டு கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த ஆய்வு சொல்கிறது, இறை வேண்டலில் கடவுள் நம்பிக்கையில் நிலைத்திருப்பவர்களுக்கு மிக எளிதாக இது சாத்தியமாகிறது என்று சொல்லி, இறை வேண்டலில் ஈடுபடுகின்ற பொழுது நம்பிக்கை அதிகரிக்கிறது. நம்பிக்கை அதிகமாகின்ற பொழுது நமக்குள் தீய எண்ணங்கள் அழிந்து போகிறது. இது இந்த நிலை மாறிவிடும். கடவுள் நிச்சயமாக எனக்கு நல்லது செய்வார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள் ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்குகிறது, ஒரு நேர் நிலையை நமக்குள் உருவாக்குகிறது. விவிலியத்தில் பார்ப்பதை போல இறை வேண்டலில் ஈடுபடுகின்ற பொழுது நலம் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக யார் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்றால், யாரிடம் நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது என்றால், யார் ஜெபிக்கிறார்களோ, யார் கடவுளை தேடுகிறார்களோ, கடவுள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்றும் இந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்ன்ற ஆசைப்படாம இருந்தா கூட, நான் உடல் உள்ள சுகத்தோடு வாழ வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இறை வேண்டல் செய்ய வேண்டும். இப்ப இன்னொரு கேள்வி நமக்குள் வரும். ஆமா, நாங்க வருஷம் போற கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம், வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம், போகாத கோயில் இல்லை, போகாத திருத்தலம் இல்லை, ஆனால் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்ற குறைபாடு நமக்குள் நிச்சயமாக நிறைவாக இருக்கிறது. ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? நாம் என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம்? நாம் சொல்வதை ஆண்டவர் செய்ய வேண்டும், அப்படிதானே? எனக்கு இது வேணும், இதை கொடுங்க என்று நாம் கேட்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை எனக்கு கொடும் என்று நம்முடைய ஜெபங்கள் அமைவதில்லை. யாக்கோபு மிக கடுமையாக நம்மை பார்த்து சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் கேட்பதில்லை, அப்படி கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை, காரணம் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதுவும் உங்களுடைய சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே நீங்கள் கேட்கிறீர்கள், எனவே நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்று நம்முடைய ஜெபத்தின் தரத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். நாம் எப்படி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம்? நம்மிடம் மிகுந்த நம்பிக்கையோடு கேட்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நாம் கேட்கின்ற பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஆண்டவரிடம் கேளுங்கள், தூய ஆவியாரோடு இணைந்து அவருடைய துணையோடு ஆண்டவரிடம் வேண்டுங்கள், அதில் நிலைத்திருங்கள், விழிப்பாயிருங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக பிறருக்காக ஜெபியுங்கள். பவுல் எனக்காக ஜெபியுங்கள் என்று இறை மக்களிடம் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் காரணம் என்ன என்பதை எந்த அளவுகோலை வைத்து நாம் பார்த்து கொள்ள முடியும்? நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்கிறோமா? அதில் நிலைத்திருக்கிறோமா? நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலை, உடனிருப்பை நாம் தேடுகிறோமா? நம்முடைய ஜெபங்களிலே மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா?
நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், உங்களை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகளையும் உங்களை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் உங்களுடைய ஜெபத்தில் இடம்பெறவில்லை என்றால், நிகழ்வுகள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் இடமில்லை என்றால் உங்களுடைய ஜெபம் வீண் என்று சொல்லுகிறார். பிறருக்காக ஜெபிக்காத ஜெபம் அலங்கார வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை இந்த அளவுகோலை வைத்து நாம் பார்ப்போம். நாம் உறுதியோடும் விசுவாசத்தோடும் விழிப்போடும் ஆண்டவரிடம் கேட்கிறோமா? நாம் கேட்கின்ற பொழுது தூய ஆவியானவரை நமக்கு துணையாக வைத்திருக்கிறோமா? பாதிரி பியோ, புனித பியோ சொல்லுவார், நல்ல ஜெபம் ஆண்டவருடைய இதயத்தை இலகச் செய்கிறது, நாம் கேட்பதை அது கொடுக்க செய்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது அவருடைய அனுபவம். நம்முடைய ஜெபங்கள் நல்ல ஜெபங்களாக இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற திரு அவை விழா கொண்டாடுகின்ற புனித குழந்தை தெரசால் இதைத்தான் செய்து கொண்டே இருந்தார். ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு மன்றாடினார், உறுதியோடு இருந்தார். தூய ஆவியானவருடைய துணையையும் அன்னை மரியாவினுடைய துணையையும் அவர் ஒவ்வொரு நாளும் நாடினார். எப்பொழுதுமே பிறருக்காக ஜெபித்தார். ஆன்மாக்களை ஆண்டவருக்காக மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜெபித்தார். அவருடைய ஜெபம் வலிமை வாய்ந்ததாயிருந்தது, எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியதாயிருந்தது. எனவேதான் அவருடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், ஜெபம் என்பது ஒரு ராணியை போன்று. ராணி அரசனை சந்திப்பதற்கு எந்த தடையும் இல்லை, எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அதை போல நம்முடைய ஜெபம் ஆண்டவரை சந்திப்பதற்கும் நம்முடைய தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கும் ஃப்ரீ பாஸ் கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய ஜெப வாழ்வை, இறை வேண்டலை இறை வார்த்தை வழியிலே அமைத்துக் கொண்டு இறையருளை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். மத்தேயு நற்செய்தி 21:22 இறை வார்த்தை நமக்கு சொல்லுவது, நீங்கள் கடவுளிடம் கேளுங்கள், நம்பிக்கையோடு கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நம்பிக்கையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும், பிறர் மீது அக்கறையோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு தாரும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நமக்கு நிறைவான வாழ்வையும் நிறைவான மகிழ்ச்சியையும் நிறை அருளையும் தருவாராக. ஆமென். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றுரைத்த நம் ஆண்டவரிடம் நம் நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்ற இறைவார்த்தை கேட்ப ஏழை எளிய மாணவ மாணவியர் பயிலும் லூயிஸ் லெவல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியையும் நிறைவாக ஆசீர்வதித்து மாணவர் சேர்க்கை அதிகமாகவும் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் முழு வெற்றி பெறவும் ஆசிரியர்கள், அலுவலர் நண்பர்கள், பணியாளர்கள் அனைவரும் அருள் செல்வம், பொருள் செல்வம் அனைத்தையும் பெற்று வாழவும், அமளவை அருள் சகோதரிகள் உடல் உள்ள நலமுடன் மகிழ்ச்சியுடன் வாழவும், அவர்கள் நடத்துகின்ற நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ அருள் தர வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். என்னை தேற்ற
கனிவுடையோர் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஒரு முறை பாடுவது பலமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று உணர்ந்து ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்து மகிழ்விக்க நல் மனத்தோடு திரு இசை பாடல் வழியாக ஜெபிக்க உதவுகின்ற பாடல் குழுவினர் தூய ஆவியின் வரங்கள், கனிகள், கொடைகள் அனைத்தாலும் நிரப்பப்பட்டு ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்று வாழ வரம் வேண்டி புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளை காண்பர் என்ற அருள்மொழிக்கு ஏற்ப ஆரோக்கிய அன்னை அன்பையத்தார் நல்ல வேலை வாய்ப்பும் எல்லா விதமான ஞானமும் விவேகமும் பெற்று ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ந்திருக்கும்படி புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்ற வல்லமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப வியாகுல அன்னை அன்பியத்தார் அனைவருக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்து சிறந்த சாட்சியாக பிறருக்கு ஊட்டச்சத்தாக செயல்பட அருள் தர வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற வல்லமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப திம்மாபட்டி கிராம மக்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக வாழ்ந்து இறை ஆசிரை அதிகமாக பெற்றுக்கொண்டு நன்மைகள் அனைத்தாலும் நிரப்பப்பட்டு நட்பமைதியுடன் வளமுடன் வாழ்வாங்கு இந்த வையகத்தில் வாழ்ந்து மகிழ்ந்திருக்க வரங்கள் வழங்கும் புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நமது குடும்பங்கள் ஜெபிக்கும் குடும்பங்களாக மாற வேண்டுமாய் ஜெபிப்போம். திரு அவை தாய்ப்பாலாக நமக்கு கொடுக்கின்ற ஜெபத்தை நாம் திரு குடும்பமாக இணைந்து ஜெபித்து மன்றாட வேண்டுமாய் ஜெபிப்போம். அடுத்திருப்போர், அல்லலுறுவோர், துன்புறுவோர், போரினால் துயர்பட்டு நிற்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நம்முடைய ஜெபங்களில் ஏந்த வேண்டுமாய் ஜெபிப்போம். பிள்ளைகளுக்காய், இளையோருக்காய், முதியோருக்காய் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாழ்பவரே, தூயவராக இருந்து எங்களை ஆள்பவரே, இதோ நாங்கள் பக்தியோடு ஏறெடுத்த ஜெபங்களை ஏற்றருளும். எங்கள் இதய ஆவல்கள் நிறைவேறுவதாக, இல்லத்தின் தேவைகள் நிறைவேறுவதாக. உள்ள மகிழ்வோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து எங்கள் வாழ்வுக்கு தேவையான ஆசியை பெற்று மகிழ்வோடு உமக்கு சான்று பகர்வோமாக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் அர்ப்பணமாக்கிடுவே. நான் அர்ப்பணமாக்கிடுவே. என்னை தந்திடுவே. நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. அருளும் ஆசீரும் சேர்ந்து உன்னத பலியாய் மாற்றிடுமே. ஏற்றிடுமே திருப்பலி கருளிடுமே. நான் திருமகனின் உறவில் வாழ்ந்திடுவே. அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருளுமை வேண்டுகின்றோம். உமது ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோராவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும்
எப்பொழுதும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியில் பெற்றதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகளை கருத்தாங்கி தனது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தருளினார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு பாடுவராவது. ஆண்டவரே நிலையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் அருள்மளவும் உமது இறப்பில்
உண்மை அறிந்திடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பினில் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பற்றையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ மது திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தோர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உமது தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர், சிறப்பாக இன்றைக்கு பலி நிறைவேற்றக்கூடிய அருள் பணியாளர்கள், நாங்கள் அனைவரும் உமது திரு அவையின் அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாய் என்று இன்றைக்கு சிறப்பாக வேண்டுதல் என்ற ஊட்டச்சத்து என்கிற வாழ்வுக்கு தேவையான அடிப்படை பண்பில் ஒன்றை நாங்கள் இணைந்து சிந்திக்கிறோம். எங்களுக்கு தேவையான அருளை இறைவா நீரே கொடையாக கொடுத்தருளும். இந்த திருப்பலியினை சிறப்பிக்கிற ஆரோக்கிய அன்னை அன்பியம், வியாகுல அன்னை அன்பியத்தையும், எப்போதும் வழிபாட்டுக்கு உதவுகிற பாடகர் குழு உறுப்பினர்களையும் அவர்களது குடும்பங்களையும், அமல அவை அருள் சகோதரிகளையும், லூயிஸ் லெவேல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவியர், பயிற்சி கொடுக்கிற ஆசிரிய பெருமக்கள், வழிநடத்தக்கூடிய சகோதரிகளையும், இணைந்து இன்றைக்கு இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து சிறப்பிக்கிற திம்மாப்பட்டி கிராம இறைமக்களையும் இறைவா நீரே ஆசீர்வதித்து காத்தருளும். இன்றைய சிறப்பு இறைவேண்டலாக எங்கள் வீடுகளிலிருந்து வெளியூர்களில் வெளிநாடுகளில் வசிக்கிற, படிக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, உழைக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா அருள் வரங்களையும் நிறைவாய் பொழிந்து உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க செய்தருளும். மேலும் உயிர் தெள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இணைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே அருளுகின்ற அன்பை, அமைதியை, ஆசியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் தரும் மருந்தாகவும் இருப்பதாக. ஆமென். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த உன்னதமான செம்மறி. இறை தந்தையோடு எப்போதும் ஜெபத்தின் வழியாக, இறை வேண்டலின் வழியாக இணைந்திருந்தவர் இவரே. நாமும் இவரோடு இணைந்திருக்க நம்மை அழைத்து திருவுணவாய் நம்மோடு கலக்க வருகிறார். இவரை அருமருந்தாய், திருவிருந்தாய் இவ்வேளையில் பெறுகின்ற நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு தருவதாக.
உறவாடவா துயநீங்கி வாழ்ந்திட துணையாகவா துயநீங்கி வாழ்ந்திட துணையாகவா குறைநாளும் நீங்கிட ஒளியாகவா வழி துணையாய் வா வழி நடத்திடவா வழி துணையாய் வா வழி நடத்திடவா உறவான இயேசுவே என் நெஞ்சில் வா உயிராக என்னோடு உறவாடவா இமையில்லையே வெளிநோகுமே இமையாக நீ இருந்தால் நலம் காணுமே இமையில்லையே வெளிநோகுமே இமையாக நீ இருந்தால் நலம் காணுமே என் வாழ்வில் செல்வமாய் நீ போதுமே என் வாழ்வில் செல்வமாய் நீ போதுமே என்னென்றும் நீ வாழவா என் வாழ்வை நீ ஆளவா மழை தந்த நிலம் போல மனமெல்லாம் மகிழ என் தேவா என் நெஞ்சில் நினைவாகவா என் தேவா என் நெஞ்சில் நினைவாகவா உறவாக இயேசுவே என் நெஞ்சில் வா உயிராக என்னோடு உறவாடவா உறவாக இயேசுவே என் நெஞ்சில் வா உறவில்லையே உயிர் வாழுமோ உறவாக என் வாழ்வில் உயிரூட்டவா உறவில்லையே உயிர் வாழுமோ உறவாக என் வாழ்வில் உயிரூட்டவா நான் தேடும் சொந்தம் நீ அல்லவா நான் தேடும் சொந்தம் நீ அல்லவா நீ இன்றி ஏது நிம்மதி நீதானே என் நிம்மதி தாய்மடியில் செய்போல் தரணியில் நான் வாழ என் தேவா என் வாழ்வின் நினைவாகவா என் தேவா என் வாழ்வின் நினைவாகவா உறவாட இயேசுவே என் நெஞ்சில் வா உயிராக என்னோடு உறவாடவா உறவாட இயேசுவே என் நெஞ்சில் வா இதோ உம் வயிற்றில் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பேன் அவரது பெயரை இயேசு என அழைப்பேன் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவருள் அடையாளத்தில் உமது திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூயாகிய உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் மேலான ஆசை அருள்வாராக. உங்களின் மக்களாய் வாழ சென்று வாருங்கள்.
திருப்பலி நிறைவேற்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாய் வாழ பல்வேறு சிந்தனைகளை நமதாக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிநிலையில் நாம் இயேசுவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நடந்து வந்த பாதைகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இனிவரும் பாதைகளும் இறைவன் எதிர்பார்க்கிறபடி நலமான பாதைகளாக இருக்க இறைவேண்டல் செய்வோம். இன்றைக்கு வேண்டுதல் என்ற ஊட்டச்சத்து என்கிற மையக் கருத்தில் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக மிகச் சிறப்பாக இறைவேண்டல் செய்து நாமும் நம் எண்ணங்களை சிந்தனைகளை இறைவனை நோக்கி எழுப்பி வர உதவியவர் அருள் பணியாளர் எம்.ஆர். சேசு. தற்போது திருவரங்கம் பங்கின் பங்கு பணியாளராக பணிபுரிகிறார். அந்த பணியோடு மறை மாவட்டத்தில் திருமண நீதிமன்றத்திலும் பணிபுரிந்து பல சிறப்பான சிறப்புகளுக்கு அவர் பெயர் எடுத்தவர். கருத்து ஆழமிக்கவர். பக்தியோடு நாம் திருப்பலியில் பங்கெடுக்க நமக்கு உதவி இருக்கிறவர். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைக்கு பலி நிறைவேற்றி நமக்காக இறைவேண்டல் செய்த அருள் பணியாளர் சேசு அவர்களுக்கு கரம் தட்டி வாழ்த்து சொல்லி நன்றியை பாராட்டை தெரிவிப்போம். அவ்வளவுதான் ஏற்றுது. வேண்டுதல் என்பதை பற்றி மிக ஆழமான சிந்தனையை எளிதாக்கி நாம் எப்படியெல்லாம் இறை வேண்டல் செய்ய வேண்டும், தனி வேண்டல், பொதுவாக இறை வேண்டுதல் செய்தல், குடும்பமாக இறை வேண்டுதல் செய்தல் என்று பல்வேறு விவிலிய பின்னணிகளை, பல்வேறு புனிதர்களுடைய சான்றுகளையும் வாழ்வியல் கருத்துக்களையும் நமக்கு மிக அருமையாக கொடுத்து எப்படியெல்லாம் இறைவேண்டல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று நம்மை சிந்திக்க நமக்கு உதவியவர் திருவரங்கம் திரு இருதய மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர், அங்கிருக்கிற இல்லத்தின் வழிகாட்டி அருள் பணியாளர் சகாய ஜோசப் அவர்களுக்கு நன்றி சொல்லி பாராட்டி வாழ்த்தி மகிழுகிறோம். இந்த நாளை சிறப்பித்திருக்கிற ஆரோக்கிய அன்னை அன்பியம், வியாகுல அன்னை அன்பியங்களுக்கு அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகளுக்கு, உழைப்புக்கு ஒன்று சேர்த்து சிறப்பாய் சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த இரு அன்பியங்களுக்கும் கைதட்டி வாழ்த்து சொல்லி அவர்களை பாராட்டுவோம். எல்லா திருப்பலியிலும் நமக்கு எப்போதும் உதவியாக பக்கபலமாக இருப்பவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினர். திருப்பலிகளுக்கு தேவையான தயாரிப்பு, கருத்துக்கு தேவையான பாடல்களை தேர்ந்தெடுத்தல், பயிற்சி எடுத்தல், பழைய பாடல்களை நம்மோடு இணைந்து பாடுதல், தேவைப்படுகிற போது சில புதிய பாடல்களையும் அறிமுகம் செய்து நம்மை பாட வைத்தல், இப்படி பல வகையில் வழிபாடு சிறக்க இந்த திருவிழா காலத்தில் மட்டுமல்ல, ஆண்டுதோறும் நமக்கு உதவக்கூடிய அனைத்து பாடகர் குழு உறுப்பினர்களுக்கும், அவர்களை வழிநடத்துகிற திரு அந்தோணிதாஸ் ஆசிரியர் அவர்களுக்கும் சத்தமா கைதட்டி பாராட்டை, வாழ்த்தை, நன்றியை சொல்லுவோம். அமலவை அருள் சகோதரிகள் நம் பங்கு பணிகளுக்கு எப்போதும் பக்கபலமாயிருக்கிறவர்கள். கோவில் காரியங்களுக்கு மட்டுமல்ல, வழிபாட்டு நிகழ்வுகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு சிஸ்டருக்கும் 4 அல்லது 5 அன்பியங்கள் பொறுப்பாக கொடுத்திருக்கிறோம். அன்பியங்களை வழிநடத்தி திட்டமிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து எப்படியெல்லாம் அவர்களை நெறிப்படுத்தலாம் என்பதற்கு பல வகையில்
நம்முடைய அமலவை அருள் சகோதரிகள் நமக்கு உதவுகிறார்கள். இந்த சகோதரிகள் நால்வருக்கும் சிறப்பாக இன்றைக்கு விழா கொண்டாடுகிற சிஸ்டர் வாங்க. இன்றைக்கு திரு அவை குழந்தை இயேசுவின் புனித தெரசா திருவிழாவை கொண்டாடுகிறது. சிஸ்டர் பேர் புஷ்பா, அவர்கள் இன்றைக்கு தங்கள் நாம விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் பாராட்டை வாழ்த்தை அன்போடு தெரிவிக்கிறோம். லூயிஸ் லவேல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இன்றைக்கு வழிபாடு சிறக்க சகோதரிகளோடு சேர்ந்து, இந்த பீடத்தை பார்த்தாலே தெரியுது, பெண்கள் கை வச்சா அந்த எப்படி அழகு கூடும் என்பது நமக்கு தெரிகிறது. மிக மிகச் சிறப்பாக திட்டமிட்டு ஏற்பாடு செய்து அழகுற இந்த பீடத்தை அழகுபடுத்தி நேர்த்தியாய் பீடத்தின் முன்பக்கத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து, இந்த சம்மணசுகள்லாம் கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அடையாப்பா அவ்வளவு நேர்த்தியாக தயாரித்திருக்கிற லூயிஸ் லவேல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தலைமை சகோதரி, ஆசிரிய பெருமக்கள், மாணவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். நமது பங்கில் இருக்கிற கிளை கிராமங்கள் எல்லாம் நல்ல தூரத்தில் இருக்கிறது. திம்மாப்பட்டி கிராமம் இங்கிருந்து 23 கிலோமீட்டர். நாங்கள் திருப்பலிக்கு போவதும் சோர்வாக இருக்கும், அவங்க அங்கிருந்து இங்கே வருவதும் கடினமாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன் குறிக்கப்பட்ட போது முன்கூட்டியே வந்து இன்றைக்கு இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். திம்மாப்பட்டி கிராம இறைமக்களுக்கு பாராட்டையும் வாழ்த்தையும் அன்போடு தெரிவிக்கிறோம். நான் இவ்வளவு நன்றி சொல்லும் போது நேற்று நன்றி சொல்லலேன்னு சொல்லி ஒரு குழு துடித்து கொண்டே இருக்கு, மறந்துட்டேன், அவ்வளவுதான், மன்னிச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் இல்ல. நேற்றைய வழிபாட்டை சிறப்பித்த பூண்டி அன்னை அன்பியம், மாதரசி அன்னை அன்பியம், வின்சென்ட் டே பவுல் சபை, கேவலசை, காவனூர் இறைமக்களுக்கும் அவங்க கோவிச்சுக்கிறாத வகையில சத்தமா கைதட்டி மகிழ்ச்சியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், அதனால இதை மறந்துட்டேன். இந்த கேள்விக்கான பதிலை செல்வி சங்கீதா, அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், பைபிளை அதிகமா படிக்கிறவர். கேள்வி கேட்கிற போது அவர் தான் பதில் சொல்றார். நம்மெல்லாம் பைபிளை நிறைய வச்சிருக்கிறோம், ஆனால் நல்ல பதிலை நேற்று சொன்னார். புனித அகுஸ்தீனார் என்ன சொன்னார் என்கிற வார்த்தையை மிக தெளிவாக சொன்னார். அவருக்கு ஒரு பரிசு கொடுப்பதாக சொல்லி இருந்தேன். வாங்க சங்கீதா, பால சங்கீதா, இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. குழந்தை இயேசு பக்தி உருவான பிராக் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன குழந்தை இயேசு சிறுவம். அது என்கிட்ட இருக்கிறத விட சங்கீதாட்ட இருந்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கேள்விக்கு கூட அவங்க தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மலாம் கேள்வி கேட்குற ஆளைத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம், அவங்க தான் இன்றைக்கும் பதில் சொன்னார்கள். அப்படின்னா நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை இப்போ எனக்கு உடனே சொல்ல தேவையில்லை, போயிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். நான் கவனித்து கொண்டே இருந்தேன், நீங்களாம் கவனிக்கணுங்கிறதுக்காக நானும் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபாதர் இன்றைய மறையுரையில 10 புனிதர்களை பற்றி மேற்கோள் சொன்னார். 10 புனிதர்கள். இந்த யூடியூப்ல மேட்ரு வெளியில வர்றதுக்கு முன்னாடி அந்த 10 புனிதர்களையும் அல்லது உங்களுக்கு தெரிந்த புனிதர்களை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடலாம். யாரு விரைவாக அதிகமாக சரியான எண்ணிக்கையில் சரியான புனிதர்களுடைய பெயரை குறிக்கிறீர்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச புனிதர்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஃபாதர் மறையுரையில என்ன புனிதர்களை, எந்தெந்த புனிதர்களுடைய பெயரை சொன்னார்களோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க சொல்ல தேவையில்லை. புனிதர்களின் பெயர்களை நீங்க ஃபாதர்கிட்ட போய் கேட்டு அவர்கிட்ட போட்டு உரிச்சு எடுக்கலாம், அது நல்லா இருக்காது. ஆனால் உங்களுடைய திறமையை, ஆர்வத்தை, கவனத்தை பாராட்டுகிறோம். அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். நாளைய தினம் சோதனை என்ற முட்புதர்கள். ஒரு ஏற்றத்துக்கு போய் கொண்டே இருக்கிறோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, வேண்டுதல் என்று சிந்தித்தோம்.
வாழ்க்கை அப்படியே போகிற போது சில தடைகளும் வரும். கிறிஸ்துவில் வேரூன்ற இந்த தடைகளையும் எப்படி படிக்கற்களாய் மாற்றப் போகிறோம் என்பதை பற்றி நாளைக்கு சிந்திக்க போகிறோம். வேளாங்கண்ணி அன்னை அன்பியம், பாத்திமா அன்னை அன்பியம், ஆர்சி தினகர் பள்ளிகள், சித்தார்கோட்டை கிராம இறைமக்கள் நாளைக்கு சிறப்பிக்கிறார்கள். அதற்குரிய ஏற்பாட்டை செய்து உதவி பங்கு பணியாளருடைய ஆலோசனையோடு திட்டமிட்டு தயாராகுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதல் நாள். அக்டோபர் மாதம் என்ன சிறப்பு? ஜெபமாலை அன்னைக்கு நாம் பெருமை சேர்க்கிற, நினைத்து பார்க்கிற, இறைவேண்டல் செய்கிற ஒரு முழு மாதம். எனவே இந்த மாதம் முழுவதும் தனிப்பட்ட வகையிலோ குடும்பமாகவோ அல்லது அன்பியங்களாகவோ அல்லது குழுக்களாகவோ முடிந்த மட்டும் ஜெபமாலையை அர்த்தமுள்ளதாக்கலாம், இணைந்து இறைவேண்டல் செய்யலாம். இந்த மாதம் முழுவதும் அதற்குரிய முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஓரியூரில் திரு யாத்திரை நடைபெறுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் பங்கெடுக்கலாம். நம்முடைய பங்கு நிகழ்வுகள் வழக்கம் போல நடைபெறும். இன்றைக்கு பரிசு பெறக்கூடிய விவிலிய போட்டிகளுக்கான பரிசு பெறக்கூடிய 5ஆம் 6ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் இப்போது முன்வர அதற்குரிய ஆசிரியர் வழிநடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 5ஆம் வகுப்புக்கான பரிசை அருள் பணியாளர் சகாய ஜோசப் வழங்குவார். 6ஆம் வகுப்புக்கான பரிசுகளை அருள் பணியாளர் சேசு அவர்கள் வழங்குவார். ஆரோவின்சி, டியோன் ஆண்டனி, ஜெனிஷா, ஜானுவேல் லியா, ஜெஃப்ரினா, செனிஷா, சவனா, ரேலிங் ஸ்கார்லெட். அவ்வளோதான் ஃபாதர். ஷெர்லி, அடிலின் விஜோனியா, ஜோபின்டோ, கவின் சாண்ட்ரோன், நிபினா மெடோ தல்மேதா, யஷ்லின் ஜெனோபியா, ஆஸ்கர் ஜோபின். பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும், இதற்காக திட்டமிட்டு உழைத்த மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கும், தயாரித்த பெற்றோருக்கும் இணைந்து ஒரு முறை வாழ்த்தி கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். நாளைய தினம் 7, 8 வகுப்பு மாணவ மாணவியருக்கு விவிலிய போட்டிக்கான பரிசுகள் கொடுக்கப்படும். அதற்கு அடுத்த நாள் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. அதற்கு அடுத்த நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, கட்டுரை போட்டி ஒன்று வைத்திருந்தோம். வெற்றி தரும் ஜெபமாலை. 36 நபர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். அதில் 5 தேர்ந்தெடுத்து, அது பல எவால்வேஷன் போய் 5 தேர்ந்தெடுத்து 5 நபர்களுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை அந்த பரிசுகள் வழங்கப்படுகிறது. சனிக்கிழமை திருவிழா திருப்பலியின் போது 10, 12 வகுப்புகளில் முதல் இடங்களை பிடித்த 3, 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கும் 3 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கும் பரிசுகள் ஆயரவர்களால் வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்த நாள் நற்கருணை பவனி. அதற்கு அடுத்த நாள் நன்றி விழா. அன்றைக்கு அன்பியங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. எனவே எல்லா ஏற்பாடுகளையும் எல்லாரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டு இறைவேண்டல் செய்கிறோம். எழுந்து நிற்போம், அன்னைக்கு புகழ் பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். இறைவா
சந்நிதியில் புகழ்வாய் மனமே இசைவாய் காணும் மழை பணிவாய் புலங்களே மேரி மாதா சந்நிதியில் செய்வதெல்லாம் மகத்துவமே போதுவாரும் துயர்களை துதிப்பாய் அவளையே தெய்வமாதாரே செய்வதெல்லாம் மகத்துவமே போதுவாரும் துயர்களை துதிப்பாய் அவளடியே ஜெபமாலை மாதாவே மரமாமரி தினமும் ஜெபமாலை மாதாவே மரமாமரி தினமும் புகழ்வாய் மனமே இசைத்தாய் நாடுகளை பணிவாய் புலங்களே மேரி மாதா சந்நிதியில் மேரி மாதா சந்நிதியில் முழந்தாளிட்டு நம் வீடுகளிலிருந்து வெளியூர்களில் வெளிநாடுகளில் படிக்கிற பணிபுரிகிற எல்லா நபர்களுக்காகவும் கரம் குவித்து அன்னையின் பரிந்துரைக்காக வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நற்கருணை ஆராதனை பாடலை பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. நாளைக்கு சிறப்பு இறைவேண்டலாக நோயுற்றிருப்போர், தனிமையில் இருப்போர், வயதாகி நம் ஜபத்துக்காக காத்திருப்போர் இவர்களுக்காக சிறப்பு இறைவேண்டல் நடைபெறும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.